எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். குட்டியாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. காலையில் 3:30க்கெலாம் எந்திரிச்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடி அத்தை வந்து ஒரு குளம் மட்டும் சென்டரில் பொங்கல் வைக்கிறது மட்டும் குளம் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 2 குளம் போட்டிருக்கேன். இந்த 2 பக்கமும் சைடில் வந்து போட்டோம். கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சு. கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சைட்லேயே வந்து அத்தை மாமாவும் பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டாங்க. நான் பாதி கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பொங்கல் பாதி வந்துருச்சு. அவ்வளோ டைம் எடுத்துருச்சு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு முடித்த பிறகு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சைடில் அதுக்குள்ள நம்ம வேலையை பார்த்துருவோம். நமக்கு இப்போதைக்கு கோலம் போடுறத மீன் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தை வந்து அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கலும் பொங்கிச்சு, சீக்கிரமாகவே பொங்கிச்சு. கீழே கோலம் போட்டு நான் மேலே போய் கோலம் போடுறதுக்குள்ளே 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ரெடியாகி வந்தேன். பொங்கல் பொங்கிடுச்சு. அத்தை அரிசி போட்டதுக்கப்புறமா நான் போட்டேன். அரிசி போட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நானும் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். நான் ரெடியாக போயிட்டேன். கோலம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி போட்டாச்சு. நல்லா இருக்கா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பக்கம் சின்ன கோலம் கிளி போட்டதுனால எனக்கு அது ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. அதுவும் போட்டாச்சு. பாப்பா அதுக்குள்ளேயுமே 5:30 6 மணி அவங்களே பாப்பா எஞ்சி கீழே வந்துட்டாங்க. என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 4 பேர் ரெடியாகி வர்றதுக்குள்ளே 7 மணி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு இறக்கி அத்தை மாமாவும் சாமி குடும்பமே ரெடி ஆகிட்டாங்க. இதெல்லாம் மேலே போட்ட கோலம் தான். சின்னதாக மேலே சிம்பிளாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டலாம். சூரிய பகவானை வணங்கி நன்றி தெரிவிச்சுட்டு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வளமான செல்வமான செழிப்பான வருடமாக இருக்கட்டும், எல்லோரும் நினச்ச கரை அனைத்தும் வெற்றியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. அப்புறமா சாமி கும்பிட்ட முடிச்சுட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ வீடியோஸ் எப்போ நம்ம எடுத்துகிட்டு அதுவும் ஃபோட்டோவும் எடுக்க முடியல. எல்லோரும் நிற்கும் போது ஃபோட்டோ எடுக்க முடியல. செல்ஃபி எடுத்தாலும் நல்லா வரல. சரின்ட்டு அப்புறம் பக்கத்து வீட்டு ஒரு பையனை தம்பியை கூட்டிகிட்டு வந்து தம்பியை எடுக்க சொன்னோம். ஒரு வழியாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் லைட்டாக எடுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுத்தால் தான் அது ஒரு ஃபில் ஆன மாதிரியே இருக்குது. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி, நமக்கும் ஹாப்பி. அவ்வளோ இந்த வருஷம் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி பொங்கல் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி சூப்பராக முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டிலே உங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் எப்போவுமே 3 நாள் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் பொங்கல் திருவிழாக்கு. அதே மாதிரி பொங்கல்லாம் முடிச்சுட்டு காலையில் போய் அம்மா வீட்டில் சாப்பிட்டாச்சு. அப்புறம் மதியத்துக்கு வந்து அத்தை சமையல் பண்ணிட்டாங்க. இங்கே சாப்பிட்டாச்சு. நம்ம பொங்கல் வைக்க கூட கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணோம். ஆனால் பொங்கல் வைக்க ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறதுக்கு நானும் பாப்பா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. எல்லோரும் சேர்ந்து எடுத்துட்டோம். அப்புறமா கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருக்குது, விநாயகர் கோவில் இருக்குது. ஃபேமிலியாக எல்லோரும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. சிறப்பாக அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் போட்டி நடக்கும். கபடி போட்டி நாங்கள் போனது கபடி போட்டி நடந்துச்சு. பசங்களோடது மெயின் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். பசங்களோட கபடி போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா பசங்களோட டான்ஸ் குட்டி பசங்க எல்லா குட்டீஸ் வந்து எப்போவுமே எங்கள் ஊரில் டான்ஸ் ஆடுவாங்க. ப்ரோக்ராம் நடக்கும். அவங்களோட டான்ஸ் பார்த்துட்டு நைட்டு 9:30 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்ச வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துங்க. தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.